மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை வெள்ளாவளி பகுதிகளில் இருவேறு சந்தர்ப்பங்களில் 2 பெண்களை கடத்தியதுடன் அவர்களுக்கு மயக்க மருந்து கலக்கப்பட்ட பானங்களை வழங்கி தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவங்கள் அண்மையில் பதிவாகின. இந்த 2 பெண்களும் 2 சந்தர்ப்பங்களில் நெல்லியக்காடு பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் வீசப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் சடலமாகவும் மற்றுமோர் பெண் உயிருடனும் மீட்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய காஞ்சிரங்குடா பகுதியில் உள்ள கணவன் மனைவி உள்ளிட்ட 6 இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபருக்கு வழங்கியவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தளையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் உத்தரவை நாளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக கிழக்கு மாகாண குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி வேதநாயகம் மேனன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 46 வயதான மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரை நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். இதனிடையே சம்பவத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட பெண் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று கருத்து தெரிவித்தார். காலையில் 8:30 வசிக்கு போனாங்க. போய் தாண்டியடியில் இறங்கி அங்கிருந்து எக்கோன் திறந்தது 10:40க்கு பவுனதீவு சந்தியில நின்றாங்க. ஒரு ஓட்டக்காரால் வந்தாரு. அதுக்குள்ள ஒரு பொம்புல இருந்தவ எங்க ஓப்பரையிலன்னு கேட்டாங்க. நாங்க டவுனுக்கு சொன்னேன். ஏறட்டாமண்டாங்க. எவ்வளவு எடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 ரூபாயாமன்னு சொன்னாங்க. ஏறினம். அந்த பொம்பளோட மடியில ஒரு சொப்பின் பேக் இருந்தது. அதுக்குள்ள 3 ஜூஸ் போத்தல் இருந்தது. பிள்ளைக்கு ஒரு போத்தல் பச்சை கலர், அவை ஒரு பச்சை கலர் எடுத்தாவு. எடுத்து எனக்கு ஒரு விளாம்பழ ஜூஸ் தந்தா உடைச்சி. அதை நான் குடிச்சிட்டு அப்படியே வாரம் வந்து கொண்டிருக்கக்குள்ள பவுனதீவுல அவ இறங்கையும் ஓட்டக்காரால் இன்னொரு அண்ணாவுக்கு கோல் பண்ணாரு. கோல் பண்ணி ஏறட்டாமன்னு சொல்லையும் அவரு தாக்கத்தியோட ஏறினாரு. எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்க பருத்தி சேனைக்கு சரியண்டு ஓட்டு சொன்னார். அதில் போக்குள்ள பருத்தி சென்னையால் போய் அங்கால மாற எனக்கு ஒன்றும் தெரியா. அதுக்கு பிறகு நான் போய் அதுக்கு பிறகு கிணத்துக்கு எங்கண்டு தெரியா போட்டது. கிணத்துக்கு இருந்து நான் ஒரு சாமத்துக்கு எழும்பி எங்கள் வீட்டில் வெள்ளம் இருக்குன்னு நினச்சித்தேன். அங்கே நின்று தான் கட்டிலில் பார்த்தேன். கட்டில் மா எனக்கு இருந்தது கட்டை. அதை பிடிச்சி நின்று எங்கடா நிற்கமண்டு மேலே பார்த்தேன். வானம் தெரியுது. பார்த்து நின்று திரும்ப ஒத்த காலை கீழே விட்டேன். தண்ணி திரும்பியும் விட்டேன். தண்ணி 3வது தடவை விட்டு பார்த்தேன். தண்ணி நிரம்புது. அடுத்த காலை தூக்கி வச்சுட்டு அம்மா அம்மாண்டு கூப்பிட்டேன். கையை பிடிச்சி இழுத்து அவ்வளவுதான் தெரியும். 2 பேக் கொண்டு போனா. அதுக்குள்ள 4 எக்கோன் புத்தகம், 2 ATM கார்டு, 2 ஈட்டு துண்டு, மாலோட 1 பவுன் மாலை, அரை பவுன் மாலை ஈட்டு துண்டுகள், ஐசி, தண்ணி போத்தல்கள் எல்லாம் வச்சு கூட இப்படி நிறைய அவ்வளவு சாமானையும் வச்சு போன் உண்டு. அந்த தாலி மட்டும்தான் இதை 5 பவுனா வச்சிருந்த. நாங்க வேற ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இப்படியான ஆக்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க. தொடர் குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய 7 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு முன்னெடுக்கின்றது.